வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு மாஸ்க் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு தான் நான் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் யான் எடுத்திருக்கேன். காட்டன் யான் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது இந்த காட்டன் யான். இதுக்கு வந்து நான் வந்து 3mm க்ராக்கெட் ஹூக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு உங்கள் நூலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால வந்து நான் ஒரு 27 செயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 27 செயின் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம குழந்தையோடைய மாஸ்கோடைய அளவு இருக்கும். நீங்கள் வந்து குட்டி மாஸ்க் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த மாஸ்கோட அளவு வச்சு நீங்கள் செயின் போட்டுக்கலாம். நான் 27 செயின் போட்டுட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி 26 செயினில் நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். 1 4 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 3 4. ஓகே, 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒரு சொல்கிறேன். யானை ஒரு பண்ணிவிட்டு கேப்புக்குள்ளே விட்டு நம்ம நூலில் எடுக்கும்போது 3 ஸ்டாண்ட் இருக்கும். 3த்தையும் ஒன்றா எடுக்கிறது தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நான் 2 போட்டிருக்கேன், இன்னும் 2 நம்ம பண்ணிக்கலாம். யானை ஒரு பண்ணி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து 3 லூப்பையும் ஒரே இதில் எடுக்கிறது தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. 3 அண்ட் இதுக்குள்ளே விட்டு நம்ம 3த்தையும் ஒன்றா எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து 4 செட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நான் ஒரு 5 செட்டு வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு இல்லையா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் வந்து நான் கிராஸ் பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். நம்ம டபுள் க்ரோஷே கிராஸ் அடிக்கடி நம்ம வந்து சேனலில் நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போது அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். பக்கத்து ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே எப்படி ஒரு யானை ஒரு பண்ணிவிட்டு 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம், அடுத்த 2 எடுக்கிறோம். இதுதான் நார்மலாக நம்ம டபுள் க்ரோஷே சொல்ல போகிறோம். இப்போ வந்து நம்ம கிராஸ் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இப்போ ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். யானை ஒரு பண்ணி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பு, அடுத்த 2 லூப். இதுதான் வந்து கிராஸ் டபுள்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கிராஸ் சிங்கிள் க்ரோஷே பார்த்துருக்கோம், கிராஸ் டபுளும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்பேஸை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் விட்டு நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கிறேன். 1. இப்போது ஸ்கிப் பண்ண ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது உள்ளே விட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 லூப்பு, அடுத்த 2 லூப்பு எடுக்கும். இதுதான் க்ராஸு. அது கொஞ்சம் அப்படி நமக்கு க்ராஸ் ஆன மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக இல்லாத ஸ்டிச் வந்து கொஞ்சம் க்ராஸ் ஆன மாதிரி நமக்கு வந்து அது கிடைக்கும். கொஞ்சம் அழகாக இருக்கும். அது பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நடுவில் வெறும் டபுள் க்ரோஷே மட்டும் போடாமல் இப்படி போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இதை தான் நான் கம்ப்ளீட் பண்ண ஃபுல்லாகவே போட போகிறேன். ஃபுல்லானா டோட்டலாக வந்து 5 செட்டு போட்டுக்க போகிறேன். ஓகே, இதில் வந்து 5 செட் ஆஃப் டபுள் க்ராஸ் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தெரியுதா, 5 செட்டு போட்டிருக்கேன் டோட்டலாக. 1 2 3 4 5 செட் ஆஃப் க்ராஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி 4 ஹாஃப் டபுள் க்ரோஷே, மீதி இருக்கிற 4 ஸ்டிச்சில் 4 சிங்கிள் க்ரோஷே, அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 3 அண்ட் 4 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ரிமைனிங் இருக்கிற 4 ஸ்பேஸ்லேயும் 1 2 3 4 நமக்கு 4 ஸ்பேஸ் இருக்குது. 4த்துலேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நான் கவுண்ட் பண்ணி பிரிச்சுருக்கேன். செயின் வந்து நான் கவுண்ட் பண்ணி பிரிச்சுருக்கேன். இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4 சிங்கிள் க்ரோஷே, 4 ஹாஃப் டபுள் க்ரோஷே, நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
இந்த கார்னர்லேயும் இந்த எண்ட்லேயும் வர சிங்கிள் க்ரோஷேஸை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து நல்லாயிருக்கும். இது வந்து முகத்துக்கு நோஸ் கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். செயின் ஒன் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் வந்து நம்ம அதையே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே மேலே சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 1 2 3 அண்ட் 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிக்கிறோம். அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 அண்ட் 4. இப்போ நம்ம கிராஸ் ஸ்டிச் கிட்ட நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ அந்த கிராஸ் மேலே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கிராஸில் அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் நம்ம டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ இந்த ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ்க்குள்ளார விட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போது அடுத்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஸ்கிப் பண்ண ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே, 2 செட்டு. இதே மாதிரி நம்ம எல்லா செட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் மேலே ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே மேலே சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். போட்டுட்டு திருப்பி செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி அதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். டோட்டலாக நம்மளோட குழந்தைங்களோட வாய் கீழே உதட்டுலேருந்து நம்ம மேலே மூக்கு ஃபுல்லாக மறையிற அளவுக்கு நமக்கு லென்த்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, நான் வந்து இந்த மாஸ்க்கை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ரோ போட்டிருக்கேன். 8 ரோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் பார்டர் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்து கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம 3 mm க்ராக்கெட் ஹூக் வச்சு பண்ணோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி சேம் பேட்டர்ன். ஹூக் சைஸ் வந்து 4 mm யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 இது 7 ரோஸ் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் அதே தான், வேறு ஒன்றுமே பண்ணல. நம்ம வந்து ஒரே சைஸ் நம்பர் ஆஃப் செயின்ஸ் தான், 27 செயின்ஸ் போட்டு ஆரம்பித்தேன். இதுவும் 27 செயின்ஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது சின்ன மாஸ்க்கு அண்ட் இது கொஞ்சம் பெரிய மாஸ்க். அண்ட் அதே இதிலே ரொம்ப பெரிய மாஸ்க்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா கங்கா ரிச் வுல் இருக்கு இல்லையா, 8 ப்ளே அக்ரிலிக் மாதிரி இருக்கும், அந்த யான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 இது 6 ரோஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது 5 mm க்ராக்கெட் ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நூல் எடுத்துக்கணும்னு த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அவ்வளோதான். நம்ம இந்த த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி 3 mm எடுத்தோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் 6 ப்ளே யான் மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி 4 mm யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து திக்கான யான், அதுக்கு தகுந்த மாதிரி 5 mm யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே செயின்ஸ் தான், 27 செயின் தான் போட்டு ஆரம்பித்தோம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒர்க் பண்ணோம். சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம 3 சைஸ் ஆஃப் மாஸ்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சைல்டு சைஸ் பண்ணியிருக்கேன், குழந்தைங்க சைஸ் பேபி சைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் வளர்ந்த கிட்ஸ் சைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பெரியவங்க சைஸ் பண்ணியிருக்கேன். சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம 3 டைப் ஆஃப் மாஸ்க் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அழகாக வந்து ஒரு சின்னதாக காட்டன் கிளாத் ஏதாவது எடுத்து நம்ம இந்த ஷேப்பு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து சீவிங் த்ரெட் வச்சு நம்ம உள்ளே வந்து தச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எலாஸ்டிக்ஸ் வந்து கடையில் கிடைக்கிது. நார்மல் வந்து ஷாப்ஸில் ஃபேன்சி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி எலாஸ்டிக்ஸ் வாங்கி கூட நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நார்மலாக இதிலே வந்து நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் செயின்ஸ் வேணுமோ நம்ம போட்டுட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு போடுறோம் இல்லையா, ரப்பர் பேண்ட் போடுவோம் இல்லையா, நம்ம தலைக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் கூட நம்ம வந்து சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். காட்டன் லைனிங் வச்சுட்டு நம்ம வாஷபிள் நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.